நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். இது டிஆர்பி பாலிடெக்னிக்கில் கேட்டிருந்த ஒரு டோபாலஜி கொஷின். ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆல் 1 2 3 4 ஜே அப்படின்னு ஒரு டோபாலஜி இந்த எக்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த டோபாலஜியில் என்னென்ன மெம்பர்ஸாக இருக்குது? எம்டி செட், சிங்கிள்டன் 1, சிங்கிள்டன் 2, செட் 1 2, செட் 2 3 4, ஹோல் செட் எக்ஸ். ஸோ இப்படி ஒரு டோபாலஜி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 4 பாயிண்ட்ஸ் 1 2 3 4 இவங்களோட இமேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, 1 2 3 4 டொமைனும் எக்ஸ் தான், கோடொமைனும் எக்ஸ் தான். 1 2 3 4 இங்கே வந்து 1ஓட இமேஜ் 2 கொடுத்துருக்குறாங்க, 2ஓட இமேஜ் 4, 3ஓட இமேஜ் 2, 4ஓட இமேஜ் 3. இது கிவன்ல இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் எஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸுக்கே டிஃபைன் பண்ணி இருக்கிற இந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்பட்ட இந்த ஃபங்க்ஷன் எஃப் எந்த பாயிண்ட்ஸ்ல கண்டினியூவஸாக இருக்கு? இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது அவங்க 0.3 0.4 மட்டும்தான் பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். 2 பாயிண்ட்லையுமே கண்டினியூவஸாக இல்லை, 4ல் கண்டினியூவஸாக இருக்குது, 3ல் கண்டினியூவஸாக இல்லை, 3ல் கண்டினியூவஸாக இருக்குது, 4ல் கண்டினியூவஸாக இல்லை, 3லையும் 4லையும் கண்டினியூவஸாக இருக்குது. இப்படி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து 0.3லையும் 0.4லையும் கண்டினியூவஸாக இருக்கா இல்லையா. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது 0.3 0.4 இதில் கண்டினியூவஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே போதும். எதில் கண்டினியூவஸ் வருது, எதில் கண்டினியூவஸ் வராமல் போகுதுன்னு புரிஞ்சுட்டோம்னா நம்ம ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து ஆப்ஷன் பி கரெக்டாக வரும். அதாவது 4ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூவஸாக இருக்கும், 3ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூவஸாக இருக்காது. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஒரு ரிசல்ட், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் கமா t1 அப்படிங்கிற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல இருந்து y கமா t2 அப்படிங்கிற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு போகுது. இந்த ஃபங்க்ஷன் எஃப் x0 பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இந்த டொமைன்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் x0ல கண்டினியூவஸாக இருக்கணும்னா என்ன வரணும்? if and only if, இதோட if and only if கண்டிஷன் சொல்றேன். to every t2 neighborhood m of f of x0 there exists a t1 neighborhood n of x0 such that f of n inside m. இதுதான் necessary and sufficient condition ஒரு பாயிண்ட் x0ல இந்த ஃபங்க்ஷன் f கண்டினியூவஸாக இருக்கிறதுக்கு. இங்கே டொமைனும் கோடொமைனும் x தான், அண்ட் டோபாலஜி j, t1 t2லாம் இல்லை, இங்கே காமனாக ஒரே டோபாலஜி j. ஏன்னா டொமைனும் கோடொமைனும் அவங்க என்ன தான் கொடுத்துருக்காங்க? x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? to every j neighborhood m of f of x0 there exists a j neighborhood n of x0 such that f of n inside m. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷன் வந்ததுன்னா x0ல கண்டினியூவஸாக இருக்கும். இந்த கண்டிஷன் வரலை அப்படின்னா x0ல கண்டினியூவஸ் இல்லை. ஏன்னா இது ஒரு if and only if கண்டிஷன். டொமைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ல கண்டினியூவஸ் வரணும்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் வந்திருக்கும். டொமைனில் இருக்கிற அந்த பாயிண்ட்ல கண்டினியூவஸ் இல்லைன்னா இது ஃபெயில் ஆகும். ஸோ இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸை வச்சு 0.3 0.4 இதில் மட்டும்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நான் 3ல செக் பண்ண போகிறேன், அடுத்து 3ல. சரி, ஓகே. இந்த 3யோட இமேஜ் என்ன? ஏன்னா இந்த கண்டிஷனை பாருங்கள், x0ல நான் செக் பண்ணணும்னா f of x0 கண்டைன் பண்ணியிருக்கிற நெய்பர்ஹுட்டை போய் நான் தேட போகிறேன். அப்போ 3ங்கிற பாயிண்ட்ல நான் கண்டினியூவஸை செக் பண்ணணும்னா நான் f of 3 யாருன்னு பார்க்கணும். f of 3 யாரு? 3யோட இமேஜ் என்ன? 3யோட இமேஜ் பாருங்க 2, 3யோட இமேஜ் 2. அப்போ f of 3 2.
இந்த f of x நாட்டோட இடத்துல எனக்கு 2 இருக்கு. நான் செக் பண்ணிட்டு இருக்கிறது 0.3க்கு. 0.3யோட கண்டினியூட்டியை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3ங்கிற பாயிண்டோட இமேஜ் என்ன? 2. இந்த 2வோட நெய்பர்ஹுட்ஸ் எல்லாத்தையுமே நான் பிக் அவுட் பண்ண போறேன். எதெல்லாம் பாருங்க. இந்த 2வை கண்டெயின் பண்ணியிருக்க நெய்பர்ஹுட்ஸ் யாரெல்லாம்? சிங்கிள்டன் 2, 1, 2, 2, 3, 4, x. இவங்க தான் என்னுடைய எம்ஸ். இவங்க எல்லாருமே யாரு? என்னுடைய எம்ஸ். f of 3 புரிஞ்சுக்கோங்க. f of x நாட், அந்த f of 3, அந்த f of x நாட் இங்க 2. இந்த 2வை கண்டெயின் பண்ணியிருக்கிற நெய்பர்ஹுட்ஸ் யாரெல்லாம்னா சிங்கிள்டன் 2, செட் 1, 2, செட் 2, 3, 4, ஹோல் செட் x. இவங்க 4 பேரும் தான். இவங்க தான் என்னுடைய எம்ஸ். ஸோ இந்த எல்லா எம்ஸுக்கும் என்னால் ஒரு எண்ணை தேர் எக்ஸிஸ்ட் ஒரு எண்ணை கண்டுபிடிக்க முடியணும். அந்த எண் வந்து f of n இன்சைட் m அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த எண் யாரு அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் எண் யாருன்னா x நாட்டோட நெய்பர்ஹுட். இப்போ பாருங்க, x நாட் இங்க யாரு? 3. நான் 3யோட நெய்பர்ஹுட்ஸை போய் தேட போறேன். 3யோட நெய்பர்ஹுட்ஸ் யாரெல்லாம் பாருங்க. இங்க வந்து T1 டோபாலஜி, T2 டோபாலஜி ரெண்டுமே J தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா இங்க வந்து டொமைன் ஸ்பேஸ், கோடொமைன் ஸ்பேஸ் ரெண்டு பேருமே x தான். இப்போ நான் தேட வேண்டியது 3யோட நெய்பர்ஹுட்ஸ். 3யோட நெய்பர்ஹுட்ஸ் இங்க யாருன்னா 2, 3, 4, x. இவங்க யாரு? 3's நெய்பர்ஹுட். 3's நெய்பர்ஹுட்னா இந்த x நாட்டோட நெய்பர்ஹுட். இன்புட்டா இருக்கிற 3 இதுதான் x நாட், இவங்களோட நெய்பர்ஹுட். நான் இமேஜ் பார்க்கணும். இந்த 2, 3, 4 வந்து n மாதிரி. நான் f of n போய் தேடணும். f of n என்ன? இவங்களோட இமேஜ் யாரு? f of 2, 3, 4. டெஃபினிஷன்ல பாருங்க. 2வோட இமேஜ் 4, 3யோட இமேஜ் 2, 4ஓட இமேஜ் 3. ஸோ உங்களுக்கு 2, 3, 4 வந்துருச்சு. ஹோல் செட் x ஓட இமேஜ் பாருங்க. ஹோல் செட் 1, 2, 3, 4க்கு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2, 3, 4 தான் வருது. ஸோ இந்த 2, 3, 4, 2, 3, 4 யாருன்னா f of n. இவங்களாம் f of n. இப்போ இங்க இருக்கிற எல்லா எம்முக்கும் f of n இன்சைடு m அப்படிங்கிற கண்டிஷன் வருதான்னு பார்த்தா இந்த 2, 3, 4 யாருக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க? ஒன்று 2, 3, 4ல இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஹோல் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருப்பாங்க. நம்ம கையில கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எம்ஸ்ல இந்த 2, 3, 4 இந்த எக்ஸ் மட்டும்தான் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த சிங்கிள்டன் 2 செட் 1, 2க்கு அந்த பக்கம் ஆளே இல்லை. அப்படி ஒரு எண்ணை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா எல்லா எம்முக்கும் என்னால ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும். அது f of n இன்சைட் mங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்ப பாருங்க, நம்ம கிட்ட 4 m இருக்கிறாங்க. இந்த எல்லா எம்முக்கும் நம்மளால ஒரு எண்ணை கண்டுபிடிச்சு f of n இன்சைட் m போட முடியுதான்னு பாருங்க. அப்படி போட முடியல. இந்த சிங்கிள்டன் 2ங்கிற எம்முக்கும் செட் 1, 2 அப்படிங்கிற எம்முக்கும் இந்த கண்டிஷனை நம்மளால பார்க்க முடியல. யாரெல்லாம் நம்ம கண்ணுக்கு எம்மா தெரியுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னால ஒரு எண்ணை கண்டுபிடிக்க முடியணும். அந்த எண் f of n இன்சைட் m சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, இந்த சைடுல இருக்கிற 4 mக்கு அப்படி எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இந்த செட் 2, 3, 4 mக்கும் இந்த செட் x mக்கும் நம்மளால எண்ணை கண்டுபிடிக்க முடியுது. ஆனா இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4. நம்மளோட டெஃபினிஷன் என்ன? டு எவ்ரி j neighborhood m of f of x naught there exists a j neighborhood n of x naught such that f of n inside m. ஸோ இங்க இருக்கக்கூடிய 4 msல 2 பேர் ஃபெயிலா போயிட்டாங்க. அப்போ 0.3ல கண்டினியூஸ் இல்லை. ஓகே, அடுத்து 0.4ல நம்ம செக் பண்ண போறோம். 0.4ல 0.4 இதுதான் இப்போ என்னுடைய x naught. 0.4 f of x naught நான் பார்க்கணும். அதாவது x naught இனுடைய இமேஜ் f of 4 என்ன வருது? 4ஓட இமேஜ் என்ன வருது? 3. ஓகே, இந்த 3 அதாவது f of x naught அப்படிங்கிற 3 கண்டெயின் பண்ணியிருக்கிற நெய்பர்ஹுட்ஸ் யாரெல்லாம்? 3 கண்டெயின் பண்ணியிருக்க நெய்பர்ஹுட்ஸ் செட் 2, 3, 4 செட் x. இவங்க 2 பேரும் தான். ஸோ இவங்களாம் நம்மளோட எம்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுவோம்னா இந்த x நாட் இந்த 4 x நாட்ங்கிற 4 கண்டெயின் பண்ணியிருக்க நெய்பர்ஹுட்ஸ் யாரெல்லாம் பார்க்கணும்? 2, 3, 4
ஹோல் செட் எக்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க தான் இங்கே தான் நம்ம என்ன தேடணும், இந்த கலெக்ஷனுக்குள்ள தான் நம்ம என்ன தேடணும், இவங்களோட இமேஜ் பார்க்கணும். எஃப் ஆஃப் என் தானே நம்ம எம்முக்குள்ள இருக்கிற மாதிரி செக் பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் என் இவங்களோட இமேஜஸ் செக் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 2 3 4ஓட இமேஜ் 2 3 4 இமேஜ் என்ன 2 3 4a தான். ஹோல் செட் எக்ஸ் இதனோட இமேஜ் என்ன, அதுவும் 2 3 4 தான். இப்ப பாருங்க எல்லா எம்ஸும் கவர் ஆயிருந்தாங்க. இந்த 2 3 4 2 3 4குள்ளேயும் இருக்கு, 2 3 4குள்ளேயும் இருக்கு, அல்லது ஹோல் ஸ்பேஸ் எக்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி தான் சேம் தானே, கவுண்ட் 2ஆ இருந்தாலும் நமக்கு ஒரே செட் தான் 2 3 4. இந்த 2 3 4 2 3 4குள்ளேயும் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம், எக்ஸ் ஹோல் செட் எக்ஸ்குள்ளேயும் இருக்கிறதா பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கிற எல்லா எம்முமே காலி ஆயிடுச்சா, இந்த எம் எல்லாமே இங்க வந்து உட்கார்ந்துருச்சா. எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா எம்முக்கும் ஒரு எண்ணை கண்டுபிடிக்க முடியுது. அந்த எண் எஃப் ஆஃப் என் இன்சைட் எம் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வேற ஏதாவது எம் லெஃப்ட் ஆயிருக்கா? இல்ல. இதே இது பாயிண்ட் 3க்கு செக் பண்ணும்போது 4 எம்ஸை பார்த்தோம், அதுல 2 பேர் விடுபட்டுட்டாங்க. 2 பேருக்கு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. நம்ம டெஃபினிஷன் டு எவ்ரி ஜே நெய்பர்ஹுட் எம்னு இருக்கு, அங்க 2 பேர் மிஸ் ஆனாங்க, அதனால 3ல கண்டினியூஸ் இல்ல. ஆனா இங்க 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கதே 2 எம் தான். அந்த 2 எம்முமே இங்க அழகா சீட் ஆகுறாங்க எஃப் ஆஃப் என் இன்சைட் எம். ஏன்னா இந்த 2 3 4 வந்து 2 3 4குள்ளேயும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம், இன்சைட் இதுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி பார்க்கலாம், ஹோல் செட் எக்ஸ்குள்ளேயும் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய 2 எம்க்குமே டு எவ்ரி ஜே நெய்பர்ஹுட் எம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் there exists a J neighborhood n of x naught such that f of n inside m ங்கிற condition at the point 4க்கு 2ஆ இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் 3ல கண்டினியூவஸா இல்ல, 4ல கண்டினியூவஸா இருக்கு. ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கும். இது டிஆர்பி பாலிடெக்னிக்ல கேட்டிருந்த டோபாலஜி யூனிட் கொஸ்டின்.